Hi friends, Assalamu alaikum and welcome to Food Bites Tamil. இன்னைக்கு என்ன இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் எம்மியான பட்டர் டாஃபி புட்டிங் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பட்டர் டாஃபி புட்டிங் பண்ணுறதுக்கு நான் இங்கே 10 கிராம் சைனா கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி கட்டி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக கேரமல் ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மெயினாக இதை வந்து பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து புட்டிங் வந்து கசக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு 25 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகரும் பட்டரும் வந்து நல்லா கம்பைன் ஆகி வரட்டும். இப்போ இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு டாஃபி ஃப்ளேவரும் வரும். ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும். இப்போ இதில் 1 லிட்டர் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கட்டி கட்டி மாதிரி ஆகிடும். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அதுவே மெல்ட் ஆகிடும். நான் இங்கே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் நம்ம கடல் பாசியை மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். கடல் பாசி ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பாலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சைனா கிராஸை இந்த பாலை கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு புட்டிங் ட்ரேயில் ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிறத இந்த மாதிரி பவுல்ஸ்லேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோர்க் ஆர் ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுருங்க. அப்புறம் நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரை கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பாதாமையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரில் போட்டுடலாம். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி எடுக்க வரும். இதை வந்து இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. புட்டிங் வந்து லைட்டாக ஆறினதுக்கு அப்புறமா மேலே ஆட் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வச்சுருங்க. இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம புட்டிங்கை வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் டாஃபி ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த புட்டிங் வந்து சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை டெசர்ட்னு சொல்லலாம். இஃப்தார் பார்ட்டி கெட் டுகெதருக்கு ஒரு வித்தியாசமான டெசர்ட் செய்யணும்னா இது வந்து ஒரு பெஸ்ட் டெசர்ட்டாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.